நன்றிங்கிறது நன்றிங்கிறது இல்ல. அத விசுவாசம்ங்கிறதுல இருந்து தான் நன்றி வெளிப்பட வேண்டியது இருக்கு. அந்த விசுவாசம்ங்கிறது கடவுள் மீதான விசுவாசத்துல தானே மனித சமூகத்துல அது தொடங்குது. அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரதிநிதியாக மன்னர் மீது விசுவாசம் அப்படின்னு வருது. மக்களாட்சியில அந்த விசுவாசம் எங்க நிக்கணும் அப்படிங்கிற கேள்வியோட இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியதும் அவசியமோன்னு தோணுச்சு. ஆமா. எதற்காக நன்றி பாராட்ட வேண்டும்? அது ரொம்ப எதற்காக நன்றி பாராட்ட வேண்டும்? நமக்கு நன்மை செய்ததற்காக நன்றி பாராட்டலாம். அதுல எந்த தவறும் இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்தார்களே அவர்கள் மேல் மிகுந்த நன்றி பாராட்ட வேண்டும். இது எங்க அப்பா கிட்ட பார்ட்னர், அவர்கிட்ட எங்க அப்பா பார்ட்னர், அவர் மேஜர் பார்ட்னர். சிம்கோ, அதாவது விம்கோன்னு சொல்லி வெஸ்ட் இந்தியா மேட்ச் கம்பெனின்னு மெஷினை வச்சு மேட்ச் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி வந்து மும்பைல இருந்தது, மகாராஷ்டிரால. இவர் அதுக்கு ஆப்போசிட்டா கைகளால செய்யற இந்த குச்சியெல்லாம் அடுக்கி கைகளாலே பெரும்பாலும் செய்யற ஒரு கம்பெனிக்கு சிம்கோ, சவுத் இந்தியா மேட்ச் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அவர் சிம்கோ ஆறுமுகசாமி நாடார்னு ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா எல்லாருக்குமே தெரியும். எங்க பள்ளிக்கூடத்துல வந்து ஒவ்வொரு வகுப்புக்கு முன்னாடியும் தண்ணி வந்து டேப்ல தண்ணி வர்றது கம்ப்ளீட்டா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து செட் பண்ணார். தன்னுடைய செலவுல வந்து கொடுத்தாரு. இவர் ஒரு நாள் பஸ்ல போய்கிட்டு இருந்தார். பஸ்ல போயிட்டு இருக்கும் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து கொஞ்சம் கலங்கின கண்ணோட உட்காந்துக்க பார்த்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கப்பான்னு சொல்லி அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேங்க, உன்னை இதை வாங்கி பார்த்தேன், நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான், உன்னை அடுத்து என்ன பண்ண போறேன்னாரு. இல்லை குடும்பம் கஷ்டப்படுறாங்க, எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன். இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். இல்லைங்க என்னால் படிக்க முடியாது. யாரா படிக்க வச்சா படிப்புங்க, நீ படி, நீ டாக்டருக்கு வந்துடுவார். அவரை டாக்டர் ஆகுற வரைக்கும் இவர் படிக்க வச்சா. அந்த பையன் யாருன்னே இவருக்கு தெரியாது. பஸ்ல பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த பையன் இறந்து போயிட்டார். சிம்கோ ஆறுமுகசாமியோட அந்த குடும்பம் வந்து அவர் இருந்த செல்வத்துல இருந்து கொஞ்சம் கீழே போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எங்கேயோ இருந்து வந்த மாதிரி அந்த டாக்டர் பையன் வந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா நின்றார். ஏன்னா அவர் வந்து எதிர்பாராம கிடைச்ச நன்றி, அந்த நன்றி அவர் மறக்கவே இல்லை. இது மாதிரி எத்தனையோ நம்ம நாட்டுல இது மாதிரி இது இல்லாம எந்த விதமான விளம்பரமும் இல்லாம உதவி செய்யற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கு. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அத்தகைய நல்ல உள்ளங்களை பத்தி அதிகமாக பேசப்பட்டால், அவர்களை பற்றிய செய்திகள் பரப்பப்பட்டால், ஒருவேளை நம்ம இன்னும் சிறந்தவர்களாக இருப்போம்னு சொல்லி நினைக்கிறேன்.